இந்த பேஜில் இருக்கிறத மட்டும் ரீகேப் பார்ப்போம். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகள்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை இவ்வுலகில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என யார் கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான பாரக் ஒபாமா ஐக்கிய நாடுகள் சபையில் எப்போ கூறியிருக்காருன்னா 2012 கூறியிருக்காரு. ஒரு பெண் ஆரம்ப கல்வி படித்தா கூட அவளுடைய வருவாயில 20% அதிகரிக்கும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு சொல்லியிருக்கு. ஸோ கல்வி ஒரு பெண்ணினுடைய வருமானத்தை ஈட்டும் திறனை அதிகரிக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றா மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10% பெண்கள் கூடுதலாக கல்வி கற்றால். இதுவரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். முதல்ல பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிராவ் பூலே மற்றும் அவருடைய மனைவியான சாவித்ரிபாய் பூலே. எங்கே தொடங்கினாங்கன்னா, பூனேல தொடங்கினாங்க. எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் பெண்களுக்கான பள்ளின்னு பார்த்தீங்கன்னா 1848. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. உலகின் முதன்மை பெண்மணிகள் சிரிமாவோ பண்டார நாயக்கா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பிரதம மந்திரி போஸ்டுக்கு வந்த முதல் பெண். வாலண்டினா தெரெஷ்கோவா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா சோவியத் ஒன்றியம். விண்வெளிக்கு போன முதல் பெண். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யாருன்னா ஜன்கோ தபே எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜப்பான். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யாருன்னா சார்லோட் கூப்பர் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இங்கிலாந்து. இந்தியாவில் முதன்மை பெண்மணிகள். இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகர்ஷி கார்வே. எந்த வருடம்னா 1916. எங்கே தொடங்கினாருன்னா பூனேல ஸ்டார்ட் பண்ணாரு. எத்தனை மாணவிகளோட தொடங்கினாரு அந்த பல்கலைக்கழகத்தினா 5 மாணவிகளோட. அந்த பல்கலைக்கழகத்துக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SNDT. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். அதே மாதிரி ஐநா சபையில் முதல் பெண் தலைவர் அண்ணாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். எந்த வருஷம்னா 1953. நம்ம சுதந்திரம் வாங்கினா 5 வருடம் கழித்து ஐநா சபையின் முதல் பெண் தலைவராக பணிபுரிஞ்சிருக்காங்க. முதல் பெண் மத்திய வெளியுறவு அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ். இளம் வயது அமைச்சர் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். எந்த மாநிலத்திலன்னா ஹரியானா மாநிலத்தில். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபையில் யார் முதல்ல தலைவர் பதவி பெண்கள்ல தலைவர் பதவி வகித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். எந்த வருஷம் 1953. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. எந்த வருடம்னா 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண் பேடி. 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னா அன்னை தெரசா. 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால். 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய். 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பாட்டேல். 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா குமார். 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் யாருன்னா அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுச்சிதா கிருபாலனி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஸோ இதில் நீங்கள் வருஷத்தை விட அந்த பர்சனு என்ன இதில் ஃபஸ்ட்டுன்றதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்ஸை விட மீதி டீட்டெயில் ரொம்ப முக்கியம்.
இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதாவது சராசரி கல்வி விகிதம் எவ்வளோ அப்படின்னா நம்ம இந்திய நாட்டினுடைய சராசரி கல்வி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74 ஆண்கள் எத்தனை விழுக்காடு படிச்சிருக்காங்கன்னா 82, பெண்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 65. ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த வருஷம் கணக்கெடுப்பின்படி 2011 ஆவரேஜ் வந்து 74, ஆண்கள் வந்து 82, பெண்கள் வந்து 65. 74, 82, 65. 74 வந்து ஆவரேஜ், 82 வந்து ஆண்கள், 65 வந்து பெண்கள்.